எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் இறைவனை நினைவுறுவோம் திக்ருல்லா என்ற தலைப்பை நாம பார்த்து வருகிறோம். அதுல இறைவனை நினைவு கூறுதல் திக்ர் என்பது வெறுமனே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் போன்ற வார்த்தைகளை சொல்வதை மட்டும் திக்ர் என்று சுருக்கி சொல்லி விடக்கூடாது. திக்ர் என்பது விரிந்த பொருள் கொண்டது. அதே போன்று இபாதத் என்ற வார்த்தை தொழுக நோன்பு சக்காத்தோடு சுருக்கி பார்த்து விடக்கூடாது. இவைகளெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லப்படுகின்ற எல்லாவற்றையும் திக்ர் என்றும் இபாதத் என்றும் வார்த்தைகளால் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஆதாரங்களை நம்ம பார்த்தோம். கடைசியா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் கூட திக்ர் தான், அதுவும் மறுமையில நன்மையை பெற்று தருகிறது என்று படித்தோம். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த செய்தியுடைய கடைசியில எங்க இருக்குன்னு கேட்டா, சஹீஹ் முஸ்லிம்ல நாம நேற்று பார்த்த செய்தியில, ஒரு மூமினுடைய குறையை இன்னொரு மூமின் தீர்ப்பானால் அல்லாஹ் மறுமையில் அவனுடைய குறைகளை அகற்றுகிறான். ஒருவருடைய சிரமத்தை நீக்கினால் அல்லாஹ் அவருடைய சிரமத்தை நீக்கிறான். ஒருவருடைய தேவையை ஒரு முஸ்லிம் நிறைவேற்றினால் அல்லாஹ் அவனுடைய தேவையை நிறைவேற்றுகிறான். ஒருவருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் அவருடைய குறையை மறைக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களுக்கு உதவினால் அல்லாஹ் உதவுவான். அப்ப அல்லாஹ்வை நினைக்க போய்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, என்னை நீங்கள் நினைங்கள், நான் உங்களை நினைக்கிறேன். அது மாதிரியே ரசூல் அந்த செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ்வை நினைப்பது என்றால் மனிதனுக்கு செய்யக்கூடிய அமல்களும் அல்லாஹ்வை நினைப்பதுதான் என்ற கருத்து வரும். ஒரு மனிதனை காப்பாற்றினால் அல்லாஹ் இதற்காக கூலி தருவான் என்கிற அமைப்புல தான் நம்ம நம்புறோம். ஒரு சில இடங்கள்ல கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன கருத்தை வைக்கிறாங்கன்னா, பெரியார் கூட ஒரு சில இடங்கள்ல சொன்னதை அகற்றுறாங்க. பெரியார் முன்சா ஆய்வு செஞ்சா அவர் கடவுளை மறுக்கல, கடவுளின் பெயரால் சொல்லப்பட்ட புனைக்கதைகளையும் கடவுளை வைத்து பிறப்பு நடத்துறத தப்புன்னு சொன்னார். அதை சுட்டி காட்டுறதுக்காண்டி ஒரு இடத்துல எப்படி சொல்றாங்க, கடவுளை மற மனிதனை நினை என்று சொன்னார். இஸ்லாம் என்ன சொல்லுன்னு கேட்டா, கடவுளை நினைப்பதற்காக மனிதனை நினை அப்படின்னு சொல்லு. அதுக்கு எப்படி சொல்லுது இஸ்லாம், நீ மனிதனை நினைப்பது கூட கடவுள் கேட்பார், நினைக்காம இருந்தா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணாமல் சொன்ன செய்தியும் அதான் சொல்லு. அப்ப மனிதனை நினைப்பது கூட கடவுள் நம்மளை நினைப்பாரு என்பதற்கு தான். நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைப்பேன், எனக்கு நீ நன்றி செலுத்து மாறு செய்யாது என்று அல்லாஹ் சொன்னா பாருங்க. அது மனிதர்களுக்கு செய்யற கடமையும் அல்லாஹ்வை நினைப்பதான் இருக்கும். இந்த செய்தி அதை சொல்லுது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வின் பாதையில் மார்க்கத்தை கற்பதற்காக, கல்வியை கற்பதற்காக செய்கின்றாரோ சுவனத்தின் பாதையில் செய்கிறார். கல்வி திக்ருன்னு அதை சொல்லுது. ஒரு அல்லாஹ்வுடைய ஆலயத்துல, ஒரு ஆலயத்தில் ஒரு ஆலயத்தில் இருக்கும் பள்ளிவாசலில் மக்கள் ஒன்று கூடி எத்துலூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை ஓதி பைனகும் தங்களுக்கு மத்தியிலே பாடம் நடத்துறது. தர்ஸ் என்றால் வசனத்தை மொழிபெயர்க்கிறது, கத்துக் கொடுக்கிறது, அவங்கள்ட்ட நாம கத்துக்கிறது, வாத்தியார் மாணவர் வேலை பார்க்கறது தர்ஸ். இப்படி குர்ஆனை கொண்டு தங்களுக்கு மத்தியிலே பாடம் நடத்துவதும், யார் இப்படி இருக்கிறார்களோ இல்லா நஸலத் அலைஹிம் ஸக்கீனா, அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது. நாம குர்ஆனை போதிக்கிறோம், இஸ்லாத்தை போதிக்கிறோம், நம்ம மேல அமைதி இறங்குகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வஹஷியத்துர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள்வளம் மூடிக்கொள்கிறது. வஹஃபத்துல் மலாயிகத்து, மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளால் மூடுகிறார்கள். அல்லாஹ் நினைவுபடுத்துகிற சபையில மலக்குமார்கள் நம்ம அப்படி ரெக்கையை கொண்டு எது வரைக்கும் மூடுறாங்க? சில அறிவிப்புகள் வருதுன்னா முதல் வானம் வரைக்கும் ரெக்கையை கொண்டு மூடுவாங்க. நமக்கு மேல முதல் வானம் வரைக்கும் ரெக்கை, அவ்வளவு பெரிய ரெக்கைகள் மலக்குமார்களுக்கு இருக்குது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
தக்கரவுல்லாஹ் ஃபீமன் இன்தஹு, நீங்க அல்லாஹ் இந்த உலகத்துல நினைவுபடுத்தணும் இல்லை மனிதர்கள்ட்ட, அதனால அல்லாஹ் அவனிடத்தில் உள்ளோரிடத்திலே நம்மை நினைவு கூறுகின்றான். நாம அல்லாஹ் பூமியில நினைச்சா அல்லாஹ் நம்மளை வானத்தில் இருக்கிற மலக்குமார்களிடத்துல நினைவுபடுத்துவார் என்று பெருமானார் சொன்னான். இந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ் சொல்ற அர்த்தம் குறிக்கும். இப்போ எத்தனார சுரை எத்தனை கிட்டாப்புல என்ன அர்த்தம் வைக்கிறது? இறை நிறைவு இல்லைன்னு அர்த்தம் இல்லைய. குரானை ஓதுதல், பாடம் நடத்துதல், குரானை போதிக்கிறது, சொல்றது, இஸ்லாமிய வரலாறு பேசுறதுனா இறை நிறைவு இல்லையா? வெறுமன சுப்ஹானல்லாஹ் மட்டும் அர்த்தம் வச்சிடக்கூடாது. இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. சுப்ஹானல்லாஹ் நான் சொல்றது திக்ர் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ் என்னென்று விளக்கி இன்னொரு ஆளுக்கு சொல்லணும்னா அங்க எத்ததாராசனம். சுப்ஹானல்லாஹ்ல என்ன இருக்குன்னு விளக்கணும். அதுதான் முதல் சப்ஜெக்ட். அப்பதான் சுப்ஹானல்லாஹ் சொல்றதே வரும். அப்ப சுப்ஹானல்லாஹ் புரிய வைக்கிறதுனா எத்ததாராஸ், அது அல்லாஹ்வுடைய திக்ருங்கிறாங்க. இதை செஞ்சா அல்லாஹ் நம்மள மலக்குமார்கிட்ட நினைவுபடுத்துறான் என்று பெருமானார் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒமன் ஒமன் பத்தஅ பி அமலுஹு லம் யுஸ்ரி பி நஸபுஹு, அமல்கள் பாழாகிவிட்ட ஒரு மனிதனுக்கு குலம் கோத்திர பெருமை ஒன்றும் அவரை முற்படுத்தி விடாது என்று பெருமானார் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தனுக்கு பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கான், தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, குர்ஆன் படிக்க இல்ல, நன்மை தீமை எந்த பழக்கமும் இல்லை, நல்லது கெட்டதே புரியல, ஆனா பெரிய குடும்பத்துல பிறந்தா கோடீஸ்வரனா இருக்கான், அதனால சொர்க்கம் கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அமல் பாழா போய் அமல் பாழா போன ஒருவருக்கு அவருடைய குலமும் கோத்திரமும் அவரை அல்லாஹ்விடத்தில் முற்படுத்தி விடுவதில்லை. அப்ப இறை நினைப்புங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த ஹதீஸ்ல படிச்சீங்கன்னா மனிதனுக்கு உதவுவது, மனிதனுடைய சிரமங்களை அகற்றுவது, மனிதனுக்காக வளர்ச்சிக்காக, சமூக வளர்ச்சிக்காக பாடுபடுவது. இன்னும் சொல்ல போனா ஒருத்தருக்கு கல்வியை போதிக்கிற உலக கல்வியை, சமூக வளர்ச்சி, அது திக்கு. ஒரு பள்ளிக்கூடம் கட்டி நடத்துறீங்க, ஒரு மதரசா கட்டி நடத்துறீங்க, ஒரு காலேஜ் திறக்கிறீங்க, திக்கு. ஏன் மனுஷனை உயர்வுபடுத்துறீங்க, மனுஷனுக்கு உதவி செய்யறிய, கல்வியை கொடுத்து இருக்கு இல்லையா? அது சும்மா லாயிலாவெல்லாம் மட்டும் சொல்லிட்டு ஓடிடலாமா? பள்ளியாசலுக்குள்ளே படுத்து கிடக்க பத்தி எல்லாம் பேசினா, பள்ளிவாசலுக்குள்ள சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்க? சுப்ஹானல்லாஹ் சொல்லல, வேதத்தை சொல்லி கொடுக்கிறது, வேதத்தை படிக்கிறது, வேதத்தை பாடம் நடத்துறது, சட்டங்களை போதிக்கிறது சொல்றாங்க. இதெல்லாம் திக்ருன்னு சொல்றாங்க. இதனாலதான் இந்த சமுதாயத்தில் என்ன செஞ்சாங்க? திக்ருன்னு சுப்ஹானல்லாஹ் ஆக்கி வச்சுட்டு தப்லீக் தாலிமத்தவும் படிச்சுக்கிட்டு இருக்கான். குர்ஆன் விட்டுட்டான், ஹதீஸ் விட்டுட்டான், சுப்ஹானல்லாஹ் மட்டுமே போக சொல்றோம் என்று மண்டையில என்ன செஞ்சாங்க? ஏற்றி விட்டாங்க. இது இந்த ஹதீஸை படிச்சா அப்படி இல்லை, எல்லாமே திக்ரு. பிறப்பு முதல் இறப்புரை மனிதன் அனுபவிக்கிற அத்தனை திக்ரு. அதுக்கு ஆதாரம் குர்ஆன் சுன்னா இருக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த செய்தி அழகா சொல்லு. அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த செய்தியை பெருமானார் மனுஷனுக்கு செய்யறது திக்ரு தான். அதே மாதிரி வியாபாரம், திருமணம் எல்லாமே திக்ரு தான். எதையுமே ஒதுக்க முடியாது. திக்ருடைய சிறப்பை பத்தி இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அபூ மூஸா அல்-அஷ்அரி அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில 6477வது செய்தியாக இருக்கிறது. மஸலுல்லதி யذ்குர் ரப்பஹு வல்லதி லா யذ்குர் ரப்பஹு, அல்லாஹ்வை நினைவு கூறுபவனுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாதவனுக்கும் உதாரணம் மஸலுல் ஹய்யி வல் மையித்தி, உயிரோடு இருப்பவனுக்கும் செத்த பணத்துக்கும் சமம் சொல்றாங்க. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு என்ன உதாரணம்னா உயிரோடு இருப்பவன், அல்லாஹ்வை நினைவு கூறாதவனுக்கு என்ன உதாரணம்னா மையித்து அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன வைக்கிறது? சுப்ஹானல்லாஹ்னு அர்த்தம் வைக்கலாம். சுப்ஹானல்லாஹ் ஒருத்தன் சொல்லிட்டு எந்த உணர்வுமே இல்லை, ஷரியத் எந்த எமோஷனுமே இல்லை, ஈமானுடைய எந்த தாற்பயமும் இல்லை, அவன் ஆல்ரெடி மையத்தா தான் இருக்கான். சுப்ஹானல்லாஹ் கூட மையத்து சொல்ல மாதிரி தான் இருக்குது. அது இருக்குங்க. அப்ப இந்த வசனம் உயிரோட்டம் பத்தி பேசுது. தௌஹீத் இல்லாத உடல் அது உயிரோட்டமான உடலா? எப்படி பேச ஏதும் அப்படி? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சுப்ஹானல்லாஹ் மட்டும் குறிக்கிறது. சுப்ஹானல்லாஹ் எடுத்து அந்த ஹதீஸ் உயிரோடு உள்ளவனுக்கும் செத்தவனுக்கும் சமம்ங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டாம், செத்து போயிடுவானா? அந்த அர்த்தம் இருக்க முடியுமா? பிறப்பின் அடிப்படையே எதுக்கு? இறைவனை வணங்குவதற்கு, இணை வைப்பு இல்லாம வாழ்றதுக்கு. அப்படின்னா எது சிறந்த திக்ரு? சுப்ஹானல்லாஹ் மட்டும் சிறந்த திக்ரா? சுப்ஹானல்லாஹ்ங்கிற வார்த்தையில கோளாறு இல்லை, அது அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா. அதை மட்டும் சொல்லிட்டு சொர்க்கம் போலாம் நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்ப இந்த செய்தி அழகா சொல்லுது. அதையும் பொறுத்து வச்சுக்கிடுவோம். சுப்ஹானல்லாஹ் சொல்லாதவனும் மையத்து தான், அல்லாஹ்வுடைய தூதர் மேல் ஸலவாத்து சொல்லாதவனும் மையத்து தான். திக்ரே செய்யல. திக்ருக்கு இன்னும் சொல்ல போனா நிறைய அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்குன்னா, சொற்கள்ல கூட மலம் ஜலம் கழிக்கும் போது சொல்ற அவுராதுகள் துவாக்கள், அது திக்ரு தான். எந்திரிச்ச உடனே கண்ணை கசக்கி வானத்தை நோக்கி சூரத்துல் ஆல இம்ரானுடைய கடைசி வசனங்களை ஓதுவாங்க, 10 வசனத்தை, அது திக்ரு தான். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர், அதெல்லாம் என்ன நினைவுபட்டு
அல்லாஹ் செய்து அனுப்புறேன். நான் செத்து போயிட்டேன், திரும்ப உயிர் கொடுத்துட்டேன், என்னை எழுப்பிட்டேன், அதனால உனக்கு நன்றி செலுத்துறேன், எல்லா புகழும் உனக்கு தான். சும்மா வெறும் புகழ சொல்லல. ஏன் புகழும் தான் எனக்கு உயிர் திரும்ப கொடுத்தீங்கள. இரவுல தூங்கும் போது உயிர் அல்லாஹ் வச்சு கைப்பற்றி வச்சுக்கிறான். திரும்ப காலையில விழிச்சாத்தான் உங்களோட ஜனாசா தொழுவதான். திரும்ப அல்லாஹ் நமக்கு உயிரை தந்தா பாருங்க. அதனால அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அப்படின்னு சொல்லி அல்லாட்ட நீ என்னை உயிர் கிச்சவத்தியா, அதுக்கு உனக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதுதான் உயிரோட்டம். சும்மா ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்றது இல்லை. மலஞ்சலம் கழிக்கும் போது சொல்றது இருக்கு, தாம்பத்தியத்துல ஈடுபடும் போது கூட திக்ரு எப்படி மார்க்கம்னு பாருங்க. அப்ப வெறும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கூட அடைக்க கூடாது இஸ்லாத்தை. எல்லா பிற வார்த்தையில சொல்லக்கூடிய திக்ரு கூட நபிகள் நாயகத்தோடு தனி தலைப்பு எடுக்கலாம். நபிகள் நாயகத்தோடு ஒரு நாள் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தலைப்புல பேசியிருக்கோம் பாருங்க. அதுல பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய தஹஜ்ஜுத்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இஷாவோட ரசூலுல்லாஹ்வுடைய பயணம் முடிஞ்சு, ஒரு நாள் வாழ்க்கை பயணம். அதுல ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுத்ல இருந்து இஷா முடிஞ்ச பிற வரைக்கும் அவங்களுடைய உணவு முறை, சாப்பாடு, தூங்குற முறை, ரெஸ்ட் எடுக்கிறது, லுவா தொழுக, பெருமானார் மாதிரி அல்லாஹ் திக்ரு செய்யக்கூடிய ஒரு ஆள் அந்த பூமியில இல்லை. அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை திட்டம். ஒரு நாள்ல என்னென்ன ஓதணும், என்னென்ன தொழணும், எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி அமைச்சுக்கணும், விருந்தாளி எப்படி கண்ணியப்படுத்தணும், நீதி எப்படி சொல்லணும், ஒரு நாள்ல ரசூலாவோட அவ்வளவு 24 மணி நேரத்துல இப்படி ரசூலாக்கு எப்படி நேரம் கிடைக்குது. நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் கூட திக்கு. யார்கிட்ட கத்துக்கணும்? ரசூலாட்டு. ஒரு எது மாத்திரம் தூங்கிட்டே கிடக்கலாம், அது திக்க கூடாது. தூங்குறது திக்கு எப்படின்னா முறையான நேரத்துல தூங்கி முறையான நேரத்துல விழிக்கணும், அது திக்கு. அப்ப இப்படி எல்லாமே திக்கு தான். திக்ரு செய்யாதவன் மையத்து. அப்படின்னா குர்ஆன் சுன்னா உணர்வு இல்லாமல் ஒருத்தன் வாழுகிறான் என்றால் மையத்து சமம் தான். என்ன அர்த்தம்? குர்ஆன் சுன்னாவுடைய உணர்வே இல்லை, மையத்து. இன்னொன்னே குர்ஆன் சுன்னாவை பார்த்து பார்த்து செய்யறான், உயிரோடு இருக்கான். அதுதான் சொல்லுவாங்க எல்லா சுன்னத்து மாட்ட அறிஞரும் சொல்லுவாங்க, சுன்னத்தை ஹயாத்தாக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. ஹயாத்னா வாழ்வுன்னு அர்த்தம், நடைமுறைப்படுத்துன்னு அர்த்தம். அவன் சுன்னத்தை நடைமுறைப்படுத்தினால் அது திக்ரு, ஹயாத்துன்னு அர்த்தம். சுண்ணத்தை இல்ல அப்படின்னா மௌத்துக்கு சமம் தான். எல்லா சுண்ண ஜமாத் அசருக்கு நல்லா தான் சொல்றாங்க, ஆனா அவங்க ஒவ்வொரு சுண்ணத்தை ஃபாலோ பண்றது இல்ல. ஹயாத்தா இல்லாம ஹயாத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சுண்ணத்துல ஹயாத்தா இல்லாம ஹயாத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ரசூலா சொல்றாங்க, நீ ஹயாத்தா வாழ்றதுக்கு அர்த்தம் இருக்குன்னா நீ எழுச்சதுல இருந்து அடையிற வரைக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன வழிமுறையில் இருந்தால் நீ ஹை, இல்லன்னா மையிட்டு. அந்த உணர்வோடு வாழ்றது, இதைத்தான் சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலா சொல்றாங்க, சரி இதுக்கு இந்த அர்த்தம் வச்சிருவோம், சுப்ஹானல்லாஹ் வச்சுட்டு போயிட்டு வச்சுக்கிடுவோம். அதே செய்தி முஸ்லீம்ல வேற மாதிரி பதிவு செய்யப்படுது. முஸ்லீம் அறிஞருக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். முஸ்லீம் அறிஞர் என்ன வேலை செஞ்சிருக்காருன்னா, அவர் புகாரியுடைய மாணவர், திருமதியும் புகாரியுடைய மாணவர். இந்த ரெண்டு பேரும் எவ்வளவு டேலண்டானவங்களா, வாத்தியாரே டேலண்டான புகாரி. இது ரெண்டு வித்தியாசமா சொல்றது. இவர் ஜாமி திருமதி, சுனனு திருமதி, வாத்தியார் விட்டதெல்லாம் பிடிச்சிட்டாரு. அதே மாதிரி புகாரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் போட்டார் புகாரிக்கு. வாத்தியாருக்கு சாட்டடி கொடுக்குற மாதிரி தான் முஸ்லீம்கள் செஞ்சாரு. அந்த சஹீஹ் முஸ்லிமை தோத்தாரு. நீங்க சொல்ற மாதிரி தோத்தா ஆயிரக்கணக்கான ஹதீஸ ஃபர்ஸ்ட் தரத்துல வைக்க செகண்ட் தரத்து தேர்ட் தரத்துல ஒதுக்குவா முடியும். அவர் அப்படி ஒதுக்கல. சஹீஹ் புகாரிக்கு அப்படி வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதனால நான் தோக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாருன்னா, தஹ்வீலுல் இஸ்னாதி இலா இஸ்னாதி நாகர் போடுவார். ஒரு ரூட்டை எடுத்துட்டு போய் வேற என்னென்ன ரூட்ல எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொண்டு வருவார். ஒரு வார்த்தைக்காக வந்து பயணம் செய்வார். ஒரே ஒரு ஹதீஸ்ல புகாரி வாத்தியார் சொன்னதுக்கு மாத்தமா ஒரு வார்த்தையை பதிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஓடுவார். யார்ட்டையும் செய்தி இருக்காரு. அப்படி ஒரு மாணவர் புகாரிக்கு கிடைச்சிருக்காருன்னா புகாரிக்கு பெருமைதான். இது புகாரி சொன்ன செய்தியா முஸ்லீம் மாணவர் பதிவு செய்யறாரு பாருங்க, புகாரியுடைய மாணவர். இதுக்கு நீங்க சுபானான்னு அர்த்தம் வச்சிருக்கீங்க, ஆனா முஸ்லீம் மாணவர் இருக்கார புகாரியுடைய மாணவர் முஸ்லீம், சஹீஹ் முஸ்லீம், அதுக்கு அப்படி அர்த்தம் தெரியாது. ஏண்டா சுபானான்னு அர்த்தம் வீடு சொல்லாதுல, இந்த சௌரம் பேரும் சொல்லுமா, சுபானான்னு சொல்லாது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அது அழகா சொல்றாரு, மசல்லுல் பைத்துல்லதி யுதுக்கருல்லாஹு ஃபீஹி வல் பைத்துல்லதி லா யுதுக்கருல்லாஹு ஃபீஹி மசலுல் ஹய்ய் வல் மய்யித். அவர் சொன்னாரு, திக்ர் செய்தவனுக்கு உதாரணம் உயிரோடு உள்ளவன், திக்ர் செய்யாதவனுக்கு உதாரணம் மையத்தினார். புகாரி இமாம். முஸ்லிம் இமாம் பதிவு செய்றாரு, திக்ர் செய்யற வீட்டுக்கு உதாரணம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்படுகிற வீட்டுக்கு. அது எப்படி எந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? மஜ்ஹூல் சிகால் பண்ணு, சொல்றதுன்னு வருது, சொல்லப்படுறதுன்னு வருது. சொல்றது யாரா இருப்பாரு? மனுஷனத்தான் இருப்பான். அழகா பதிவு செய்றாரு, திக்ர் செய்யப்படுற வீட்டுக்கும் திக்ர் செய்யப்படாத வீட்டுக்கும் உதாரணம் செத்தவனுக்கும் மையத்துக்கும் சமம், உயிரோடு உள்ளவனுக்கும் சமம். வீடு எப்படி திக்ர் செய்யும்? வீட்டுல சொல்லப்படும். யார் சொல்லுவா? மனுஷன் சொல்லுவான். மனுஷன் எப்படி திக்ர் செய்வான்? ஒரு சுபால், நம்ம காலையில இருந்து சுபால்லா சாப்பாடு வீட்டுக்காரங்க தோசை சுட்டியா அல்ஹம்துலில்லாஹ், ஏமா வெட்டிய வச்சியா நாயிலா வேண்டாம், நீங்க கட்டைகளே மண்ணை எடுத்து கலாத்தா அப்படி அசை நல்லா களிமா தரான்டுவான்.
அப்படி அர்த்தம் வைக்க முடியுமா? சுபாவ சொல்லிட்டே இருக்க சொன்னாங்க நம்ம வீட்டை மைத்தாக்க கூடாது. இப்படி உட்கார்ந்தா இப்ப இப்படி சிந்திக்கப்பட்ட என்ன ஆயிப்போச்சுன்னா 4442 நான் சலாத்து நாரியான்னு சொல்லி அசைத்து கூட்டு வாதலாம். குபுலு மாணவர்களை கூட்டு வச்சு வரிசை உட்காந்து துட்டு கொடுத்து வாதலாம். நீ ஓதுண்டா சலாத்து நாரியா இல்ல நரகத்து செலவாத்துட்டோம். நீ ஓதுண்டா அவன் என்ன அதை பெருசா வச்சிருப்பான். 4400 10,400 15,000 தான் ஓத மாட்டாங்க. குண்டக்கடலை அள்ளி போட்டு அள்ளி போட்டு துட்ட விட்டு போயிருவான். ஒரு 2 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு கிருக்கனாக்கிருக்கான் டிசைன் பண்ணிருக்கான் அழகா. சொல்ல முடியாத நம்பர் சொன்னாக்கா 4400 நம்ம இருந்து விளக்குன்னு சொல்லுவான். அவன் புத்தகம் மையத்து வீட்டுல ஓதுற கூட ஒரு குரான் வச்சிருக்கான் பாத்தீங்களா? 30 ஜூஸ் ஒரு ஜூஸா வச்சிருப்பான். மையத்து உயிரோடு போது ஓதணும்னு சொல்லும் போத ஒரே நாள்ல இப்படி மையத்தை தூக்குறதுக்கு முன்னாடி 30 ஓதிடுமா ரூல்ஸ். அப்படி எந்த அழகா இருக்கு. மையத்தை வச்சுக்கிட்டு 30 வருஷம் 30 ஜூஸும் கொடுத்துருவாங்க. ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சு 30 ஜூஸ். எத்தனை குரான் ஓதிருக்கு அது ஒரு போட்டி. அது கொஞ்சம் அச்சுக்கு போன ஆட்சியமா அந்த அசத்து காசா செத்து போயிட்டாங்க வச்சுக்கோங்க. 3 குரான் ஓதணும் கண்டிப்பா. அப்படியே நினைச்சிருக்கான். நீ ஓத உனக்கு திக்கு சொன்னா மையத்துக்கு போட்டு ஓதிக்கும். இப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுட்டாங்க. திக்குக்குள்ள ஏற்கனவே டிசைன் பண்ணிட்டான். இது என் குடும்பம் திக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கு. காலையில் எந்திக்கும் போது துவா, மலஞ்சரம் கலைக்கும் போது துவா, அரிசி கலைஞ்சு போடும்போது பிஸ்மில்லா, சோறு திங்கும் போது பிஸ்மில்லா, மறந்தா பிஸ்மில்லா அவளி வாகரி, சாப் முடிச்சோன்னா அல்ஹம்துலில்லா, ட்ரெஸ் போடும்போது பிஸ்மில்லா, சுச்சியை போட்டா பிஸ்மில்லா. இது வார்த்தை திக்கு தானே. இதுதான் வாழ்றதுன்னு அர்த்தம். உயிரோட இருக்கேன்னு அர்த்தம். எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் மறந்து சொல்லு. வார்த்தை திக்கிற கூட அந்தந்த நேரத்துல சொல்லு. அப்துல் குரேஷி அடிக்கடி சொல்லுவாரு இது திக்கிற வளர்க்கறதுக்கு சொல்ல இடம் பார்த்து சொன்னா சிக்கலா போயிடும். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். சாப்பிட்டே அல்ஹம்துலில்லாஹ். ஒத்தா செத்து போயிட்டாரு, உங்க வாப்பா செத்து போயிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ் ஒப்பந்தா தெரியவிடா. இப்ப திக்கிற கூட மாத்தி இடத்துல வச்சுக்கோங்களேன் அடியடியா போயிடும். உடம்பு ஏந்தாது. அப்ப என்னன்னா உயிரோட்டமான திக்கிறது தான் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய இடத்துல கச்சிதமா சொல்லலாம். வார்த்தைகளுக்கு உயிரோட்டம் இல்லாம போயிடும். அப்ப இங்க சொல்லப்பட்டது என்ன? சுண்ணாவை ஹயாத்தாக்குறது. அல்லாஹ் ரசூல் சொன்ன வஹிய நீங்க திக்ர் பண்றதுன்னா அப்படி குர்ஆன்ல வருது. பின்னாடி ஆதாரங்கள் சொல்ல போற நிறைய. அப்ப இதுதான் பாருங்க. சுன்னத்து தொழுகை வீட்டுல தொழுவது சிறந்ததுன்னாங்க. ஹயாத்தாக்குறது. எங்க வீட்டுல எல்லாரும் சுண்ணத்து ஆண்கள் நாங்களும் தொழுகிறோம்னா என் புள்ள என்ன செய்வான்? முதல்ல ஓடி வருவான், விரலை பிடிச்சி இழுப்பான், காதை பிடிச்சி கடிப்பான், செல்லாவர மோதுவான், எல்லாம் நடக்கும். ஒரு மாதம் வரைக்கும் கூட என்ன செய்வான்? இப்படி பார்த்துக்கிட்டே தொழுவான். அப்படித்தானே எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அவனும் விரல அசைப்பான். சுண்ணத்து ஹயாத் ஆயிடுச்சு. அவனுக்கு நச்சாயி தாரக்குத்துனி தப்புறான பதிவு செய்யப்பட்ட ஜெயில அவன் வரமா செஞ்சான். பாப்பா செய்யறாரு, உமா செய்யுது, நம்மளும் செய்வோம், பார்த்துக்கிட்டே செய்வோம். 2 பேர்லயும் ஆட்டா பார்த்தீங்களா? ஒண்ணுதான் அதிசயம் இருக்கு. கொஞ்ச நாள்ல ஒன்னாயிரும். இது ஹயாத்தாக்குறது. இதனால ரசூல் ஹயாத்துன்னு சொன்னாங்க. இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஹயாத்துக்கு வேற வழக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சுண்ணாவை செய்யறது அதான் திக்ர். அப்ப இதை பாக்குறேன். இப்படி இது செய்ய முஸ்லிம் 1928 செய்தியா பாக்குறோம். அல்லாஹ்வுடைய நிழலில் நமக்கு மறுமையில கிடைக்கும். அரிசி நிழல் என்று ஆதாரம் இருக்கு, அல்லாஹ்வின் நிழல் என்றும் ஆதாரம். இது யாரு? அல்லாஹ்வை நினைச்சு அழுவுறது. அழுவும் போது அவர் என்ன செய்வாரு? சுபாவா சொல்லவே முடியாது. தொண்டை அடைக்கணும். அழுவும் போது தனிமையில் உட்கார்ந்து அழுகு பாருங்க. தொண்டை அடைச்சிடும். அப்படி அடைச்சு விட்டு போய் கம்மிக்கிட்டு நிற்போம். அதுதான் அழுக. அல்லாஹ்வை நினைச்சு அருளை நினைச்சு துன்பங்கள் என்று விடுபடுறதுக்கு ஒரு தௌபாவுக்காக அழுகிறது இருக்க தனிமையில் அமரணும். கொண்டாட்டி உள்ள யாரும் இருக்கக்கூடாது. தனிமையில் உட்கார்ந்து யாருடைய கவனம் இல்லாமல், யார் மேலும் நம் கவனம் இல்லாமல் தனிமையில உட்கார்ந்து நீங்க நினைச்சு தீமைக்காகவோ அருளுக்காகவோ அல்லாஹ் கொடுத்த நேர்வழிக்காக உட்கார்ந்து அழுவிடுங்க. அது அரிசிகள் அதுக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். சஹீஹ் புகாரி 6879, 660, 1423, 6806, முஸ்லிம் 1869 பல கிரமங்கள பதிவு செய்யப்பட்டிருக்கு. சபஅத்தும் யுதில்லுஹுமுல்லாஹ். அல்லாஹ் 7 சாராருக்கு தன் நிழலை வழங்குகிறான். ரஜுலுன் ذكرல்லாஹ். அல்லாஹ் ذكرல்லாஹ. அல்லாஹ்வை நினைத்து அழுகின்ற ஒரு மனிதர் அழுக ஃபசாரத் ஐனாஹு. அல்லாஹ்வை நினைச்சு நினைச்சு அழுகிறார் தனிமையில. அவருக்கு அப்ப அல்லாஹ்வை நினைச்சு அழுகிறது திக்ர். அழுகும் போது எப்படி சொல்லுவீங்க? எப்படி வரும்? அழுகையில என்ன சொல்லி வார்த்தையில சொல்ல முடியாத. அப்ப நினைத்து அழுவது, உள்ள அழுகுது, நெகிழுது, அதுதான் திக்ர். உள்ள நெகிழுது பாருங்க, அது திக்ர்னு சொல்றாங்க. தனிமையில் நெகிழ்ந்தால் அழுக வரும், அது திக்ர். அழுகும் போது என்ன சொல்லுவீங்க? சொல்லுவது அமைதி மட்டும் நாங்க இருக்கும். வேற எதுவுமே இருக்க. உள்ளத்துக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தொடர்பு இருக்கும். வேற எந்த தொடர்புகளும் அற்ற ஒரு மனிதரால தான் அழுக ஏறும் தனிமையில் அமர்ந்து. இது திக்ர் இல்லையா? தனி தலைப்பா பேசலாம். அல்லாவுக்காக அழுதல். இது எல்லாத்தையும் எத்தனை விஷயங்களுக்கு அழுகிறோம். கொண்டாட்டிக்கு, பிள்ளைக்கு, காதலுக்கு, அதுக்கு இருக்கு, துட்டு காசு போனோம், உறவு பிரிதலுக்குலாம் அழுகிறோம், மூத்தா போனதுக்குலாம் அழுகிறோம்.
அல்லாவுக்காக அழுதல் பெரிய திக்ர், அரிசி நிலவை பெற்று தரும். பெருமானா சொல்றாங்க, இந்த திக்ரை சொல்லி கொடுத்தா நீங்க அல்லாவுக்காக அழுதல் எப்ப நடக்கும்? அல்லாஹ் புரியணும், அல்லாவுடைய சிபத்துக்களை புரியணும், அல்லாஹ் கொடுத்த நேர்வழியை புரியணும். இதெல்லாம் புரியாம வெறும் சுபானல்லா சொல்லிட்டு போயிடலாங்களா? எப்படி இந்த இடத்துல எப்படி சொல்லுவீங்க? சுபானல்லாவை காண்டி அழுகணும், சுபானல்லாவை புரியாம எப்படி அழுவாம இல்லை? சுபானல்லாவே புரியல எப்படி அழுவணும்? லாஜிக்கே கிடையாது. அப்ப இவங்க மொழிக்கே அர்த்தம் தெரியாம செஞ்சிருக்காங்க. திக்ருங்கிறதுக்கு தப்பா கொண்டு மடையை மாத்தி சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ்வோட இஸ்லாத்தை நொறுக்க பார்த்துட்டாங்க. இவ்வளவு டேஞ்சரான குறிப்பு இது. அது இல்லைன்னு சொல்லல, அது இருக்கு. அது மட்டுமே திக்ர் என்று பூசி மொழிவி சாயம் பூசிட்டாங்க நமக்கு. அதனால குர்ஆன் மேல ஒரு ஈர்ப்பு இல்லாம போச்சு, தௌஹீத் மேல ஈர்ப்பு இல்லாம போச்சு, சுன்னாவின் மேல ஈர்ப்பு இல்லாம போச்சு. அதெல்லாம் உடைச்சுதான் இந்த பிரச்சாரம் வருது. பிரச்சாரமே திக்ரு. மலக்குமார்கள் நமக்காக இருக்கையை தாழ்த்துவார்கள். ஹதீஸ் சொன்னோம்ல, அது ஒரு நீண்ட ஒரு செய்தி. வார்த்தை திக்ருன்னு சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல வார்த்தை திக்ர் இருக்கு, வேற வேற திக்ர், எல்லா திக்ரும் இருக்கு. சொர்க்கத்தை நினைக்கிறது, சொர்க்கத்தை பயப்படுறது, சொர்க்கத்துக்காக கிடைக்க ஆசைப்படுறது, நரகத்தை பயப்படுறது, இதெல்லாம் திக்ருன்னு வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டு, முஸ்லிம்ல 5218, திருமதியில 3724வது செய்தியாக, புகாரில 6408வது செய்தியாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். இன்னல் லில்லாஹி மலாயிகத்துன் யதூஃபூன ஃபீ துருக்கி யல்தமிஸூன அஹ்ல திக்ர். திக்ர் செய்யக்கூடியவர்களை, அல்லாஹ்வை நினைப்பவர்களை தேடிக்கொண்டே வீதிகளில் மலக்குமார்கள் சுற்றி வருவார்கள். அப்படி சில மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறார்கள். இதா வஜது கௌமன் யذ்குரூன அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற ஒரு கூட்டத்தை மலக்குமார்கள் கண்டுகொண்டால், தனாதோ ஹலும் இலா ஹாஜத்திக்கும், கண்டுபிடிச்ச அந்த மலக்கு என்ன செய்வாரா, மிச்ச மலக்குமார்கள் கூப்பிடுவாரு, வாங்கப்பா நம்ம யாரை தேடிக்கணும் அந்த கூட்டம் வந்துருச்சு வாங்க, அவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து வாங்கலாம். எல்லா மலக்குமாரும் சபையில உட்கார்ந்துருவாங்க, நம்மளோட இறைவனை திக்ர் செய்யறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, தங்களுடைய ரெக்கையை வானம், முதல் வானம் வரைக்கும், சமா துன்யா வரைக்கும் அப்படியே மூடுவார்கள். இவங்க எல்லாம் முடிச்சுட்டு போய் சபையெல்லாம் நிறைவேற்றி திக்ரெல்லாம் முடிஞ்ச போறோம் அல்லாட்ட போவாங்க. அல்லாஹ் நம்மளை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேட்பான். அவன் எல்லாம் தெரியுமே, அல்லாஹ் செய்யும் கதையில எல்லாவற்றையும் அறிந்தவன். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மலக்குமார்ட்ட கேட்பானா. எப்படி கேட்பானா? நம்மளை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஃபைல கொண்டு போறதுல மலக்கு அவர்கிட்ட கேட்பானா. திக்ருடைய சபையில இருந்த மலக்கு மர கூப்பிட்டு, என்னுடைய அதிகாரத்தை என்ன சொல்றான், என்ன கேட்கிறான் அப்படின்னு மலக்கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணுவானா. உடனே அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, உன்னை புகழ்கிறார்கள். இதுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிறாங்க அர்த்தம் வைக்கலாம். சப்ஹீஹ்னு என்ன அர்த்தம்னா அல்லாஹ்வை புகழ்து. சுப்ஹானல்லாஹ்வை கொண்டு போகலாம், அஸ்மால் ஹுஸ்னாவை கொண்டு போகலாம், அல்லாஹ்வின் எந்த ஆற்றலை கொண்டு போகலாம். சுப்ஹானல்லாஹ் செய்கிறாங்க அர்த்தம் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. கப்பீரூனக, உன்னை பெருமைப்படுத்துகிறார்கள், தக்பீர் சொல்லுகிறார்கள் அப்படியே அர்த்தம் வைக்கலாம். பெருமைப்படுத்துவதற்கு பல ஆதாரம் இருக்கு. வெறும் அல்லாஹ்வை சொல்லி மட்டும்தான் பெருமைப்படுத்தணும் இல்லை. அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்கு 1000 வார்த்தைகள் இருக்கு, லட்ச வார்த்தைகள் இருக்கு. அல்லாஹ்வின் அருளை அளக்கலாம் முடியாது. கடல் நீரை மையாக்கி மரங்களை எல்லாம் பேனாக்கள் ஆக்கினாலும் அல்லாவுடைய அருளை எண்ணிட முடியுமா? அதுதான் தீர்மை தவிர அல்லாவுடைய அருள் தீராது. அப்ப அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவார்கள், தக்பீர் சொல்வார்கள், உன்னை புகழ்கிறார்கள், உனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார்கள். ரெண்டு வைக்கலாம், சொல்லு வைக்கலாம், பொதுவான அர்த்தம் வைக்கலாம். சரி, மஜ்ஜிதுனக, உன்னை கண்ணியப்படுத்துகிறார்கள். மஜ்ஜித் அல்லாஹ்வுடைய பேர் மஜீத் என்று கண்ணியம், அப்படிதானே? இப்ப மஜீத் என்று சொல்லி அஸ்மால் ஹுஸ்னால ஒண்ணு சொல்ல, யா மஜீத் சொல்லலாம். அதே நேரத்துல இந்த மேல சொன்ன 3க்கு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் கூட சொல்லுங்க, கீழே சொன்னதுக்கு மஜீத் எவனும் செய்ய மாட்டான். பெரும்பாலும் அஸ்மால் ஹுஸ்னால இருந்தாலும் மஜீத் நம்ம சொல்ற வழக்கம் இல்லை. சொல்லலாம், நடைமுறை நமக்கு சொல்லி கொடுக்கறீங்க. அஸ்மால் ஹுஸ்னாவை திக்ரா செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் அஸ்மால் ஹுஸ்னாவுல என்ன உள்ள இருக்கு அதையில இந்த வசனம் சொல்லு, இந்த ஹதீஸ் எல்லாம் சொல்லி முடிச்சோட. சரி, அவங்க என்னத்தை கேட்கறாங்க நம்மள்கிட்ட? சொர்க்கத்தை கேட்கறாங்க. சொர்க்கத்தை பார்த்திருப்பாங்களா? இல்ல, பார்க்கல. வேற என்ன கேட்கறாங்க? ஹல் ரவுனி, உன்னை உன் மேல உள்ள ஆசையில உன்னை பார்க்கணுங்கிற ஆசை. என்னை பார்த்துருக்கா? பார்க்க. சொர்க்கத்தை பார்த்துருக்கா? பார்க்கல. சரி, பார்த்தா என்ன ஆகும்? ஒருவேளை சொர்க்கத்தை பார்த்தா லவ் ரவுக, அல்லது உன்னை பார்த்தா அஷத்தலக்க இபாதத்தன் அஷத்தலக்க தம்ஜீதன் தஹ்மீலன் அக்தர்லக்க தஸ்பீஹன், இன்னும் நிறைய உன்னை கண்ணியப்படுத்துவாங்க, இன்னும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னும் அல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னும் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. இப்போ கண்ணியப்படுத்துறத பன்மடங்கு சொல்லுவாங்க. அல்லாஹ்வை பார்த்தாங்களா? இதை பார்க்கலையா? அவ்வளவு ஆசையா என் மேல அல்லாஹ் கேட்கறான். மனப்பாருங்க,
இப்படி வார்த்தை திக்கிறதையும் ரசூலா சொல்றாங்க. சரி, வேற என்ன கேட்கிறாங்க? சொர்க்கத்தை கேட்கிறாங்க. சொர்க்கத்தை பார்த்துட்டாங்களா? அல்லாஹ் சத்தியமா சொர்க்கத்தை பார்க்கல. அவங்க உலகத்திலே இருக்காங்க. சரி, பார்த்தா என்ன ஆகும்? அந்த மலக்குமார்ட்ட கேட்கிற அந்த கேள்விதான். பார்த்துட்டாங்கன்னா லவ் அன்னஹும் ரவுஹா கான அஷத்த அலைஹி ஹிர்ஸன், ரொம்ப பேராசை ஆயிடுவாங்க சொர்க்கத்து மேல, இன்னும் கூடுதல் அமல் செய்வாங்க. அஷத்தலஹா தலபன் ஆலம ஃபீஹா ரகபத்தன், இந்த விருப்பங்களும் ஆசைகளும் பேராசைகளும் கூடி சொர்க்கத்துக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து விடுவார்கள். பார்க்காத சொர்க்கத்துக்காக இப்படி போராடுறாங்களே, பார்த்தா என்ன ஆகும்? நம்மளை பத்தி மலக்குமார்கள் அங்க இருக்காங்க, அல்லாஹ் பைய கொடுப்பாங்க. சரி, எதுல இருந்து விரண்டு ஓடுவாங்க? எதுல இருந்து பாதுகாப்படுறாங்க? நரகத்துல இருந்து. நரகத்தை பார்த்தாங்களா? பார்க்கல. பார்த்தா என்ன ஆகும்? அல்லாஹ் கேட்கான், இன்னும் கடுமையா விரண்டு ஓடுவாங்க, இன்னும் அல்லாஹ்வை அஞ்சுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நம்மளை பத்தி சொன்னோன்னு அன்னி அது கஃபர்துலகும், நான் அந்த சபையோரை திக்ர் செஞ்ச அந்த சபையோரை நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு உங்களை சாட்சியாக்குகிறேன். யார? அல்லாஹ் மலக்குமார்கள் அனுப்பி வச்சான திக்ரை பதிவு செய்ய. அந்த மலக்குமார்களே அல்லாஹ் சாட்சி ஆக்கிடுவானா. அதுல ஒரு மலக்கு எரிச்சுவான்னு கேட்டா, மலக்கு மலாய்க்கத்து ஃபீயும், அவர் ஒரு மலக்கு எந்திரிச்சு சொல்லுவாரா, ஆட்சேபம் தெரிவிப்பாரா, அப்ஜெக்ஷன் அல்லாஹ் புலானும் லைசமின்கும் இன்னமா ஹாஜத்துல் ஜாஅலி ஹாஜத்தி. ஒரு மனுஷன் இந்த கூட்டம் தொலை வரல, வேற நோக்கத்துக்கு வந்திருக்காங்க. அங்க யாரு? நம்ம கூட்டத்தில் உள்ள ஆட்சியெல்லாம் ஒரு திசையில வருவாங்க. நம்ம சொல்லக்கூடாது, இயல்புதான், நம்ம சொல்லல. அப்ப மலக்குமார் சொல்றது விளங்குறது. ஒருத்தர் டீ குடிக்க வந்திருப்பான், வர சாப்பிட வந்திருப்பான், கல்வி குடிக்க வந்திருப்பான், ஒருத்தர் கலர் பார்க்க வந்திருப்பான், எப்போ ஒண்ணு வந்திருப்பான். சரியா? நம்ம சொல்ல முடியாது, இப்படி வந்திருப்பான்ல. இதை போய் அல்லாட்ட சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி பல காரணத்துக்கு வந்திருக்கான், இவங்க இப்படி இவங்க போய் மன்னிச்சுட்டே முடியாது அல்லா. அவன் மட்டும் அல்லாஹ் சொல்லுவானா, ஹுமுல் ஜுலஸாவு லா யஷ்கா பிஹிம் ஜலீஸ். பெரிய சபை இந்த சபை. இதுல ஒருத்தர் தான் நோண்டி நோண்டி அவருக்கு வந்தா இதுக்கு வந்தா குடிக்கும் அதை வந்தா பெருமைக்காண்டி இதே. நீங்க நல்லோர் சபையில் தீயோர் இருந்தாலும் நோக்கம் இல்லாமல் இருந்தாலும் மன்னிச்சுட்டோம் விடு. அவன் நிலை என்னவா இருந்தாலும் சரி, நல்லோர் சபையில சேர்ந்துட்டான், தீர்ப்பு ஒரே தீர்ப்பு தான் என்று அல்லாஹ் சொல்லிடுவான். ஆக நல்லோரோடு சேர்வதற்கு பூவோடு சேர்ந்த நானும் மணக்க சும்மா உட்கார்ந்து நல்லோர் சபையில் சும்மா உட்கார்ந்தா திக்ர். இந்த அதி சொல்லலையா? சும்மா உட்கார்ந்து வந்தனே, வேற நோக்கத்துக்கு வந்து வந்தனே, சும்மா வந்திருக்கேன். அப்ப நான் தான் வரேன், இந்த பயானுக்கு வர டீ கிடைக்கும், நான் வந்துட்டு உட்காந்துட்டேன், நான் சும்மா டீ குடிச்சுட்டு போல தூரா அப்படின்னு வந்திருக்கேன். பயால கேட்கற நோக்கம் இல்லை, சும்மா தான் வந்திருக்கேன், டீயை குடிச்சிட்டு பலம் அப்படியே இருந்துட்டு உட்காந்துட்டேன். மனக்குமே சொல்லுவாரு, வந்தா அல்லது அவ்வளவு பெரிய கொடுத்து அவனை மட்டும் தனியா காரணம் பண்ணாத விடு. அப்ப சும்மா இருந்தா திக்குன்னு வரல, சும்மா இருக்க திக்கு. பழையாசல்ல தொழுதுட்டு சும்மா உட்காந்தா பழைய தொழுத மாதிரி நன்மை. தொழுது திக்கு தானே, போராட்டம் வெயிட் பண்றதுக்கு, நடந்து வர்றதுக்கு, வீட்டுக்கு திரும்ப போறதுக்கு. சும்மா சுபாந்தாள் அர்த்தம் வச்சுட்டீங்கள, எத்தனை நன்மைகளை நீங்க இந்த பாராட்டிட்டீங்க சுபாந்தாள் கொண்டு வந்து. அப்ப இப்படி ஏராளமான இந்த ஹதீஸ்களை எல்லாம் நீங்க படிச்சா வெறுமனே சுபாந்தாள் மட்டும் அதுவும் இருக்குது ஹதீஸ்ல. மாத்துக்கிறது இந்த சபையில சுபாந்தாள் நடக்கு. ஆனால் அதை மட்டும் இந்த செய்தி பேசுற உள்ள சின்ன சின்ன வார்த்தைகளை எல்லாம் இந்த ஹதீஸ் உட்கார்ந்து இன்னும் ஆய்வு பண்ணேன்டா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் திக்கு வேற வேற அர்த்தம் வச்சிடலாம். அப்ப இதை பார்க்கலாம். சரி, இறைவனை நினைத்தால் அமைதி வரும் சொல்றாங்க. 4 விஷயம் வரும்டாங்க. அபூ சயீத் குதுரார் என்ன செயல்? முஸ்லீம்ல திருமதியில 3300, முஸ்லீம்ல 52 32, இப்னு மாஜால 37 81. மாமின் கௌமின் யذ்குரூன அல்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் இல்லா ஹஃபத் பிஹில் மலாயிகத்து ஹஷியத்து ரஹ்மா, மலக்குமார்கள் ரெக்கை மூடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அருள் வளம் மூடப்படுகிறது. நஸலத் அலைஹிம் ஸகீனா, அமைதி இறங்கும். சுப்ஹானல்லாஹ் சொன்னா அமைதி வரணும், சுப்ஹானல்லாஹ் சொன்னா அமைதி வரணும். அமைதி வரலன்னா அந்த சுப்ஹானல்லாஹ்வில் அர்த்தம் இல்லை என்றது. உயிரோட்டம் இல்லாத சுப்ஹானல்லாஹ் பயனோட அமைதி வருகிறது என்றால் அது சுப்ஹானல்லாஹ் சொல்லாமலே ஒரு அமைதி வருமானால் அதுக்கு சஜிதால கடந்து நீங்க தொழில் என்ற கேட்டு அல்லாட்ட மண்டிட்டு அல்லாட்ட நெத்தி வலிக்க நீங்கள் கெடுக்க அல்லாட்ட அழுகிறிய கேட்கிறிய, அது உங்களுடைய அமைதிப்படுத்துமானால், சஞ்சலத்திலிருந்து மீட்டெடுக்குமானால் பெரிய திக்ரு அதோட வேற எதுவுமே இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திக்ருக்குள்ளே கண்குளிர்ச்சியான அமல் எனக்கு என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தொழுவதுதான் என் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் தொழுகை தான். கால் கெடுக்க தொழும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, அஃபலா அக்குன் அப்தன் ஷக்கூரா, நன்றி செலுத்துகிற அடியானாக ஆக வேண்டாமா? திக்ரு உயர்ந்த திக்ரு தொழுகைதான். சஜிதாவோட எவ்வளவு நேரம் நீட்டிக்கலாம், தனியா தொழுகிற சஜிதாவில் வாய்ப்புள்ளதெல்லாம் கேட்டுக்கலாம், எதென்றாலும் கேட்கலாம். அப்படி ஒரு சூப்பர் இடம் சஜிதா. அப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு அமைதி கிடைக்கும்.
சுப்ஹானல்லாஹ் அமைதி கிடைத்தால் அது உயிரோட்டமான திக்கர். நீ அல்லாஹ் மனுஷன்ல என்னை நினைச்சா அல்லாஹ் மலக்குமார்கள் உங்களை நினைப்பான். 4 பண்பு கிடைக்குது திக்ர்னால. ஒண்ணு, மலக்குமார்கள் ரெக்கையை போட்டுவாங்க, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அமைதி கிடைக்கும். அல்லாஹ் நம்மை பற்றி மறுமை வானலோகத்துல மலக்குமார்கள்ட்ட நம்மை பற்றி பேசுவான். அல்லாஹ் பெருமடிப்பான். என்ன எதுக்கு செய்ய முடியா அப்படி யார்ட்ட அல்லாஹ் பெருமடிக்கலாம்ல, நம்ம தான் பெருமடிக்கூடாது. அல்லாஹ் பெருமை நாங்கெல்லாம் 25 வருஷமா தலைச்சே தொழுவோம் அப்படின்னு சொன்னா பாழா போயிடும். அல்லாஹ் சொல்லுவான், அங்க சொல்லுவாங்க 25 இவரு நைட்ல தொழுவாரு அப்படி அவன் சொன்னான், நம்ம சொல்லக்கூடாது. அவன் தான் பெருமடிப்பான் நம்மளை பத்தி. அல்லாஹ்விடத்தில் பெருமைக்குரியவர் யார், அதுக்கு தகுதி இருக்காது மட்டும். அது திக்ரு, உயர்ந்த திக்ரு. அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, மெனக்கெடுங்க. இதெல்லாம் திக்ருக்கு எல்லா திக்ரையும் குறிக்குங்கிறது ஆதாரம். நாம அல்லாஹ் நினைச்சா நம்ம நினைப்பாங்கிறதுக்கு ஃபதுக்குருனி அதுக்குருக்கு இருக்க. இதை விட ஒரு விளக்கம் சொல்ல முடியும். இதோட இந்த செய்தியை முடிச்சுக்கிடுவோம் இன்றைக்கு பயான. இது சஹீஹ் புகாரில 7405, அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம் 5195, 5214 செய்தியா பாக்குறோம். பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதா சொன்னாங்க. ஹதீஸ் குதுஸிமாங்க. யகுலுல்லாஹு தஆலா உயர்ந்தவராகிய அல்லாஹ் சொன்னா, ஆனா இந்த லம்மி அபதி பி, என்னுடைய அடியார் என்னை பற்றி என்னவாக நினைக்கிறாரோ நான் அதுவாகவே இருக்கிறேன். ஒரே ரசூலா எப்படி சொல்றாங்க? இது ஒரு பெரிய சைக்காலஜி, கடவுள் நம்பிக்கை சைக்காலஜி தான், மனதத்துவம் தான். என்னையே என் அடியார் என்ன நினைக்கிறான்னு அதுதான். என்னை கோபக்காரன் நினைச்சா அது வாழ்க்கையில் நடக்கும். என்னை ரஹமத்துக்குரிய நினைச்சா அது நடக்கும். பாவத்தை மன்னிப்பவன் அருள்ல நம்பிக்கை வச்சாங்களா அது நடக்கும். அல்லாஹ் தருவான், ஹலாலா போவோம், அல்லாஹ் தருவான். யாரும் பட்டினி போட்டு வைக்கலையே. இப்ராஹிம் நபி கேட்ட துவால கூட காபீர் கொடுக்காதுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முஸ்லீம் மட்டும் கொடுக்கு, மூமினுக்கு கொடுங்க. அப்படிலாம் சொல்லாதப்பா, காபீரை நான் தானே படைச்சேன், கொஞ்சம் கொடுப்போம். கொஞ்சம் உலகம், உலகத்துல பெரும் செல்வந்தர்களா இருக்காங்க, அல்லாத கொஞ்சம் தான். நமக்கு தான் எல்லா பட்டினியும் எல்லாம் கிடக்கு, எல்லா சோதனையில இருக்கு. காபீருக்கு நிறைய வாழ்றான், அல்லாஹ் சொல்றான் கொஞ்சம். ஏன் எதோட அல்லாஹ் சொல்றான்? உலகத்துல மூமினுக்கு கொஞ்சம் தான். ஆனா இப்ராஹிம் நபி உலகத்துல பெருசா கேட்டாங்க, அல்லாஹ் சொல்ற காபீர் கொஞ்சம். அப்படின்னா அல்லாஹ் சொல்ற பதில் மறுமையில் இதெல்லாம் நகராகுமா இந்த அர்த்தம் இருக்கு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றது என்னை என்ன நினைக்கிறானோ நான் அதுவாகவே இருப்பேன். நீங்க அல்லாஹ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக, ஆனா மாவும் இதா தக்கரன், என்னை நினைத்தால் நான் அவனோடு இருப்பேன். நினைக்கிற கணப்பொழுதில் நான் அவனோடு வந்து விடுகிறேன். அல்லாஹ் சொல்றானா, இங்கதான் பாயிண்ட் நமக்கு தலைப்பு. என்னை உள்ளத்தில் நினைத்தால் நானும் நப்சுல நினைப்பேன். உள்ளத்துல நினைக்கிறதுனா எப்படி சுபான்ல சொல்லுவேன்? கேள்வியதான். உள்ளத்துல நினைக்கிறீங்க, உள்ளத்துல எப்படி சுபான்ல சொல்லுவேன்? இப்படிதான் நிக்கணும். வாயை திறந்து சொன்னாதான் சொல்றதுக்கு, இது நினைக்கிறதுக்கு. என்னை உள்ளத்தில் நினைத்தால் நானும் உள்ளத்தில் நினைப்பேன். உள்ளத்துல நினைக்கிறது வாயில சொல்ல, சுபான வாயில சொல்றதுல புரியுதா? 2 பாயிண்ட் நம்மள தப்பா மடையை மாத்திட்டானா? உள்ளத்துல நினைக்கிறதுக்கு அல்ல, அப்படி உள்ளத்துல நினைக்கிற. இங்க இருந்து நான் அமெரிக்காவுக்கு போகணும், இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ் நிக்கிறேன், டக்குன்னு மலேசியாக்கு போயிடலாம். மலேசியா, ஸ்ரீலங்கா, கொழும்புல டக்குன்னு நிற்பேன். சென்னை எக்மோர்ல நிக்கிறேன், அவன் ஒரு செகண்ட்ல போயிடலாமே. நினைப்புல விசா பாஸ்போர்ட் எதுவுமே இமிகிரேஷனே கிடையாது. சரியா? ரப்ப அப்படி நினைச்சுட்டேன்டா, அண்ணா அப்படி நினைச்சிருவான். சரி, நீங்க எதுக்கு சும்மாண்டான் அர்த்தத்தை அண்ணா நம்ம திரும்ப அழுங்க சொல்லுவான்டான், அப்படி இப்படி அர்த்தம் வைக்க முடியும். கூட்டத்தனமா அசத்துமார்கள் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அப்போ மனசால நினைக்கிறது இதை விட ஆன்மீகத்தை எங்க உலகத்துல சொல்றது? மனசுக்குள்ள நடக்கிற ஆன்மீகம் அல்லாஹ் நினைக்கு, இதான் திக்ரு, இதுதான் நினைக்கிறதுக்கு உண்மையான அர்த்தம். இந்த கர்மி மலையின் கூட்டத்துல என்ன நினைக்கிறதுனா அப்ப சொல்றது சுப்ஹானல்லாஹ், திக்ரு, ஓதுறது, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இஸ்லாத்தை போதிக்கிறது எல்லாம் ஒரு நன்மையை வைக்கிறது, அத்தனை திக்ரு. கூட்டத்தில் என்னை நினைத்தால் தக்கர்தூஃபி மலையின் கயிறு மின்கும், இந்த உலகத்து கூட்டத்தை விட மிகச்சிறந்த வானவர்கள் கூட்டத்தில் நான் அவரை நினைப்பேன். ஒரு ஜான் என்னை நெருங்கினால் நான் அவனை ஒரு முழம் நெருங்கி விடுவேன். அவன் என்கிட்ட ஒரு முழம் வந்தான், அவனை ஒரு எட்டு அவனை நோக்கி நான் நெருங்கி விடுவேன். அவன் என்னிடத்துல நடந்து வந்தால் நான் அவனிடத்துல ஓடி வருகிறேன். ஏசு அழைக்கிறார் அப்படின்னு பாட்டு பிடிக்கான அந்த பாட்டு இங்க இருந்துதானே இதே டைலாக். இது ஏசு மனுஷன், ஏசு அல்லாஹ் தான் அழைச்சாரு.
இந்த செய்தி அதை சொல்லுது. ஏசு கடவுள் இல்ல, ஏசு அழைக்கல. ஏசு எதுக்கு அழைச்சாரு? அல்லாஹ் வைத்து வாங்க அழைச்சார். அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட நடந்து வந்தா நான் ஓடி வருவேன், 1 எட்டு வச்சா நான் 2 எட்டு வைப்பேன். அப்ப துவக்க யார்கிட்ட வரணும்? துவக்க என்கிட்ட வரணும், அடியார்ட்ட இருந்து. துவங்கி மட்டும் வைங்க, எல்லாம் முடிச்சுருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த திக்ரு இதோட திக்ரு. இந்த ஹதீஸ்ல சொன்னது என்ன வார்த்தை எங்க இருக்குது? அப்ப தனிமையிலும் இறைவனை நினைவு கூற வேண்டும். எந்த கூட்டமாக இருந்தாலும் நன்மை தீமையை தடுக்க வேண்டும். அது இறை நினைவை உருவாக்கும். வரதட்சணை கல்யாணம், ஆடம்பர கல்யாணம், விதத்து திருமணம், பொய் கலாச்சாரங்களை புறக்கணிப்பது திக்கர். இதெல்லாம் அல்லாஹ் நினைவு கூறுவது. மார்க்கத்துக்கு புறமான சபைகள்ல அமராமல் தவிர்ப்பது இது திக்கர். குறைஞ்சபட்சம் நான் போராட்டம் ஒதுங்கணும். உறவாக இருந்தால், இறைவனுக்கு எதிராக இருந்தால் இறைவனை நினைத்து உறவை மறப்பேன். அதுல இறை நினைப்பு. அல்லாஹ் எப்படி போனாலும் போயிட்டு போறோம், உறவுல வேணும், உலகம் வேணும்னா புரிஞ்சு காலம் பண்ணி வச்சு அல்லாஹ் நினைக்க வேண்டாம் இருக்கா? அப்ப இதெல்லாம் இஸ்லாம் எப்போதும் இறை நினைப்பை இருப்பதற்கு தான் வழி. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வை நினைப்பது என்பது கணப்பொழுதில், ஒரு நொடி பொழுதில் அது மனதுக்குள் நடந்துவிடும். வார்த்தைகளே தேவையில்லை அல்லாஹ் நினைக்கிறதுக்கு என்பது இந்த செய்தி சொல்லுது. இதுவெல்லாம் ஒரு சுப்ஹானல்லாஹ்ன்றக்குள்ள மட்டும் திக்கக்கூடிய நுழைச்சிடாதீங்க. ரொம்ப சுருக்கிட்டு போயிடாது. இஸ்லாம் ஒரு பிராடான ஒரு ஆன்மீக மார்க்கம். ரொம்ப விசாலமான கொள்கை திட்டங்கள் இருக்குது என்பதை புரிந்து கொண்டு திக்ரை உண்மையாக புரிந்து நடக்கின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் அருள்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.